ஜெகத்குருவே சரணம். மந்த்ராலய மகான் மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளுக்கு ஆத்மார்த்தமான நன்றிகளையும் வணக்கங்களையும் அவருடைய பொற்பாத கமலங்களில் பணிவுடன் சமர்ப்பிக்கின்றேன். நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் ஈகா பாரசுகம், ஆனந்தம், ஐஸ்வர்யம் அனைத்தும் பெற்று ராயனுடைய பரிபூரண கருணையுடன் என்றும் நல்வாழ்வு பெற வேண்டும் என்பதனையே பிரார்த்தனைகளாக அவருடைய பொற்பாத கமலங்களில் மீண்டும் சமர்ப்பிக்கின்றோம். ராயருடைய மகிமை மகத்துவம் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டத்துல, இல்லாத நேரத்துல, இயலாத நேரத்துல, ஏதோ ஒரு துன்பம் அந்த நேரத்துல அப்போதானே நமக்கு தேவைப்படும். வாழ்க்கை எப்படிலாம் வாழ்ந்திருந்தோம், திடீர்னு எங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு நிலைமை வந்துருச்சு. அது எந்த மாதிரி நிலைமை வேணாலும் இருக்கலாம். அது பண கஷ்டமா இருக்கலாம், ஆரோக்கிய கஷ்டமா இருக்கலாம், வேற ஏதாவது ஒரு பிரச்சனையா இருக்கலாம். வாட் எவர் இட் இஸ், அதை பத்திலாம் இல்லை. கஷ்டம் துன்பம் வந்துருச்சு. அந்த இக்கட்டான சூழ்நிலையில் நாம அவர்கிட்ட கேட்டு பிரார்த்தனை பண்ணும்போது அந்த பிரார்த்தனைக்கு செவிசாய்க்கக்கூடிய வகையில் அவருடைய அருளும் அனுகிரகங்களும் நம்முடைய பக்தர்களுக்கு தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்காருங்க. கணத்துக்கு கணம் நடந்து கொண்டே இருக்கிறது. உலகம் முழுக்க அவரை நம்பி அவரை வேண்டிக் கொண்டிருக்கக்கூடிய பக்தர்கள் லட்சோப மக்கள், கோடானு கோடி பக்தர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆத்மார்த்தமா நம்பி உங்கள் பாதமே சரணாகதி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போயிட்டு அவர்கிட்ட விழுந்து வணங்கும் பொழுது அவர் இல்லைன்னு சொன்னாம கண்டிப்பா கொடுத்துட்டு தான் இருக்காரு. எத்தனையோ பேர் அந்த அருளையும் அனுகிரகங்களையும் வாங்கி கொண்டிருக்கிறார்கள். அதையெல்லாம் வாங்கி கொண்டிருப்பவர்களும் கேட்பவர்களும் அவர்களும் விழித்து கொண்டார்கள். வாழ்க்கையினுடைய உபாயத்தை தெரிஞ்சுட்டாங்க. இந்த ரூட்ல போனா, இப்படி போனா, இவரை நாம் வணங்கினால், இவரை வேண்டினால் நம்முடைய வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப ஸ்மூத்தா கொண்டுட்டு போயிடலாம். இந்த பிறவை எளிதாக கடந்து விடலாம். ஒரு ஆத்ம சந்தோஷம் கிடைக்கும், ஒரு திருப்தி கிடைக்கும், ஒரு பரவச நிலை நிச்சயமாக நம்ம சேரும் அப்படின்னு சொல்லிட்டு உணர்ந்தவர்கள் எல்லாம் விழிப்புணர்வு அடைந்தவர்கள் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். சரி, ஓகே. இப்ப என்னன்னா, நிறைய பக்தர்கள் வெவ்வேறு தகவல்கள்லாம் நம்ம கேட்டிருக்கோம். ராயர் இந்த மாதிரி பண்ணாரு, அந்த மாதிரி பண்ணாரு சொல்லிட்டு நாமளும் நம்முடைய நிகழ்ச்சியில் தொடர்ந்து அதை சொல்லிட்டே இருக்கோம். எப்படிலாம் பண்ணியிருக்காரு, ராயருடைய அனுகிரகங்கள் ஆசைகள் எப்படிலாம் நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. கதிர்குமார் அப்படின்ட்டு ராயருடைய ஒரு அத்தியந்த பக்தர் ஒருத்தர். அவர் பெங்களூர்ல இருக்காரு. அவர் உங்களுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி முழுவதுமாக ராயர் தமக்கு என்னென்ன மாதிரியெல்லாம் அனுகிரகங்களை செய்திருக்கிறார், திரு கதிர்குமார் அவர்கள் குருராஜர் தனக்கு என்ன மாதிரியெல்லாம் அனுகிரகங்களையும் ஆசைகளையும் செய்திருக்கார், தாம் எப்படி ராகவேந்திர பக்தரானோம் அப்படிங்கிற பல்வேறு விதமான தகவல்களை ஒரு இமெயில் மூலமா எனக்கு அனுப்பியிருந்தார். ஆங்கிலத்தில் அனுப்பியிருந்தார். அதை நான் அப்சர்வ் பண்ணிட்டு அவர் என்ன சொன்னார் அப்படின்ற கதையின் சுருக்கத்தை கூட சொல்ல முடியும், அந்த மகிமையின் சுருக்கம் என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி இல்லாம அவர் ரொம்ப அற்புதமா அது ஆங்கிலத்தில் தான் எழுதியிருந்தாரு. அந்த ஆங்கிலத்தை நான் அப்படியே தமிழில் மொழிபெயர்த்து அது சாரம் மாறாமல் அவர் என்ன செய்தி சொல்லியிருக்காரோ அந்த தகவல், அந்த மகிமை அப்படிங்கிறது முழுவதுமாக உங்களை சேரணும், அதில் எந்த கூடுதலும் குறைதலும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த ஆங்கிலத்தில் எழுதப்பட்ட அந்த மகிமை கடிதத்தை, அந்த மகிமையினுடைய அந்த லெட்டரை என்ன பண்ணியிருக்கேன்னா டோட்டலாக தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணிட்டேன். டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு இது ஒரு வித்தியாசமாக இருக்கும் உங்களுக்கு. அவர் டிரான்ஸ்லேட் பண்ணதை, அவருடைய எழுத்துக்களை நான் இப்போ படிக்கிறேன். படிக்கும் போது அதை நீங்கள் கொஞ்சம் அப்படியே அப்சர்வ் பண்ணுங்க. அவர் கதிர்குமார் அவர்கள் என்ன சொல்ல வருகிறார், அவர் எப்படி ராகவேந்திர பக்தரானார், என்ன சுவாமி அவருக்கு மகிமை பண்ணார் அப்படிங்கிறத இந்த கடிதத்தின் மூலமாக சொல்லியிருக்காரு. கொஞ்சம் அப்படியே அப்சர்வ் பண்ணுங்க. இடையில நான் வழக்கம் போல பேசிகிட்டே இருக்கேன். என்ன சொல்றாருன்னா, ஸ்டார்டிங்ல அவர் சொல்லிட்டார், ஓம் ஸ்ரீ ராகவேந்திரா நம்மளால எழுதிட்டாரு, ராமஜெயம் அதெல்லாம் போட்டுட்டு யூஸ்வல் பர்ஃபெக்டா ஸ்டார்ட் பண்ணிட்டார் லெட்டரை. ஜெகத்குரு ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளின் கோடிக்கணக்கான பக்தர்களில் நானும் ஒருவன். மிகச் சிறியவன், சாதாரணமானவன், ஆனால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். குருராயரை பற்றி ஒவ்வொரு நாளும் கற்றுக்கொண்டிருக்கும் ஒரு குழந்தையாகவே என்னை கருதுகிறேன். ஒரு அருமையான சென்டென்ஸ். குருராயரை பற்றி ஒவ்வொரு நாளும் கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய குழந்தையாகவே கருதுகிறேன் அவரை. அவர் சொல்றார் அது மாதிரி, குருவை ஏளனம் செய்த காலத்திலிருந்து இன்று அவரது தாமரை பாதங்களில் முழுமையாக சரணடைந்தது வரை எனது பயணம் ஒரு தெய்வீக உருமாற்றம். குருராயரின் அருளால் எனது வாழ்க்கையில் நடந்த சில அற்புதங்களை இங்கே பகிர்கிறேன். பிரமாதமா சொல்லியிருக்காரு. அதாவது குருவை ஏளனம் செய்த காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும், அவர் பாதங்களில் சரணாகதி அடைந்த காலம் வரைக்கும் அவருடைய பயணம் அப்படிங்கிறது ஒரு தெய்வீக உருமாற்றம், ஒரு பயங்கரமான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆயிருக்கு அப்படிங்கிறத சொல்றாரு. அடுத்தபடியா நம்பர் 1 அப்படின்னு போட்டு ஸ்டார்ட் பண்றாரு. ஏளனம் தெய்வீகமாக மாறிய தருணம். கவனமா கேளுங்க, கொஞ்சம் கவனமா கேளுங்க. ஏளனம் தெய்வீகமாக மாறிய தருணம். நான் பிறப்பால் மாத்வ பிராமணன். சிறு வயதிலிருந்தே கடவுள் நம்பிக்கை உண்டு. ஆனால் குருமார்கள் மீது ஈடுபாடு இல்லை. என் மனைவி ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளின் தீவிர பக்தை. எதை தொடங்கினாலும் அவர் பெயரை, ராயரை வேண்டிக் கொள்வார். நாம் உண்மையான கடவுளை வழிபடணும், குருவை அல்ல
என்று கூறி நான் என் மனைவியை அடிக்கடி கேலி செய்வேன். பாருங்க, உண்மையான கடவுளை வணங்கணும், சும்மா போயிட்டு குருவெல்லாம் வணங்கிட்டு இருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி அவருடைய மனைவி அவர் கேலி செஞ்சுட்டு இருப்பாராம். மந்திராலயத்திற்கு செல்ல என் மனைவி பல முறை வற்புறுத்தியும் நான் தட்டி கொடுத்து கொண்டே இருந்தேன். இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஒரு முறை அவரே டிக்கெட் முன்பதிவு செய்துவிட வேண்டா வெறுப்பாக அவருடன் சென்றேன். என்ன தலைவலியா போச்சு, வேணாம்னு சொல்றோம், கேட்க மாட்டேன்றாங்க இவங்க. சரி போலாம், ஏதோ போட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறார். மந்திராலய கோயிலுக்குள் காலடி எடுத்து வைத்த அந்த நொடியில் எனக்குள் விவரிக்க முடியாத ஒரு அமைதி நிலவியது. இதுதான் பாயிண்ட். மந்திராலயத்திற்குள்ள காலடி எடுத்து வைத்த உடனே அவருக்குள் விவரிக்க முடியாத ஒரு அமைதி நிலவியது. பல ஆண்டுகால வேலை பளு மற்றும் மன அழுத்தம் மாயமாய் மறைந்தது. பிருந்தாவனத்திற்கு அருகே நின்ற பொழுது அறியாமலேயே என் கண்களில் கண்ணீர் வழிந்தது. எந்த வேண்டுதலும் இன்றி ஒரு முழுமையான திருப்தியை உணர்ந்தேன். ஆனால் அங்கு வழங்கப்பட்ட தீர்த்த பிரசாதம், அன்னதானம் உட்கொள்ள எனக்கு தயக்கம் இருந்தது. ஆச்சாரங்கள் தெரியாமல் மற்றவர்கள் என்னை பார்த்து நகைப்பார்களோ என்ற பயத்தில் சாப்பிடாமல் அறைக்கு திரும்பி விட்டோம். இவர் சில ஆச்சாரங்கள் இருக்கு அந்த இடத்துல போய் சாப்பிடும்போது. ஏன்னா இவர் ஒரு மாத்வ பிராமணர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அங்கே சாப்பிடும்போது சில அந்த அங்கார அக்ஷதை அதெல்லாம் வைக்கணும், சில பிரார்த்தனைகள் நடக்கும், அதெல்லாம் செய்வாங்க. அந்த இடத்துல நாம போய் உட்கார்ந்துட்டோம்னா நமக்கு அது தெரியாது, நாம் இது வரைக்கும் அங்கே வந்ததில்லை. இங்கே நம்ம தப்பும் தவறுமா எதனா பண்ணிட்டோம்னா மற்றவர்களுடைய நகைப்புக்கு உள்ளாகிடுவோமோ, திருச்சி கேலி பண்ணிடுவாங்களா யாராவது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரூமுக்கு வராரு. அகைன் ரிட்டர்ன் பேக் டு ஊருக்கு வந்துடுறார். மறுநாள் ஊருக்கு வந்தோடனே வீட்டிற்கு வந்த 2 நாட்கள் கழித்து ஒரு கனவு கண்டேன். காவி உடை அணிந்து நீண்ட தாடியுடன் சூரிய பிரகாசமான தேஜஸுடன் ஒரு முதிய துறவி என் முன் தோன்றி மென்மையாக கேட்டார். ரொம்ப சாஃப்டா ஒரு கனவுல வந்திருக்காரு. ஒரு வயதான துறவி அவர்கிட்ட கேட்கிறாராம். என்ன கேட்கிறாரா, நீ என் இடத்திற்கு வந்திருந்த போது ஏன் பிரசாதம் சாப்பிடல? உனக்கு ஆச்சாரங்கள் தெரியாது என்று யாராவது கேலி செய்வாங்கன்னு தானே பயப்பட்ட? எனக்கு இவை எதுவும் தேவையில்லை. எனக்கு தேவையானது தூய்மையான பக்தியும் ஆத்மாவும் மட்டுமே. அடுத்த முறை வரும்போது மன நிறைவோட பிரசாதம் உட்கொள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காவி உடை தரித்த அந்த துறவி இவருடைய கனவுல பேசியிருக்கார். நீ என் இடத்திற்கு வந்தபோது ஏன் பிரசாதம் சாப்பிடவில்லை? உனக்கு ஆச்சாரங்கள் தெரியாது என்று யாராவது கேலி செய்வார்கள் என்று ஏன் பயப்படுகிறாய்? எனக்கு இவை எதுவும் தேவையில்லை. எனக்கு தேவையானது தூய்மையான பக்தியும் ஆத்மாவும் மட்டுமே. அடுத்த முறை வரும் பொழுது மன நிறைவோடு பிரசாதம் உட்கொள் அப்படின்னு கனவுல சொல்லியிருக்காருங்க. அவர் தனது வலது கரத்தை உயர்த்தி என்னை ஆசீர்வதித்தார். என்னை போன்ற ஒரு பாவியை தண்டிக்காமல் பக்தி என்றால் என்ன என்பதற்கு குரு எனக்கு ஒரு சரியான ஒரு நிகழ்வை உணர்த்தினார். அன்றிலிருந்து ராயரின் மகிமைகளை வாசிக்க துவங்கினேன். அவ்வளவுதான். ராயர் ஒரு பிரமாணம் கொடுத்துட்டாலே முடிஞ்சு போச்சு, அதோட லாக்டு அவர்கிட்ட. அது ரொம்ப, அதாவது அவரை நீங்க ஒரு முறை பார்த்துட்டாலோ இல்ல ஒரு முறை அவருடைய அனுகிரகத்தை பியூரா அவர்கிட்ட இருந்து அவர் தான் கொடுத்துருக்கார் அப்படிங்கிற மாதிரி அவரோட பிரசன்ஸ் நீங்க உணர்ந்துட்டீங்கன்னா மெஸ்மரைஸ் ஆயிடுவீங்க. அவர் மீது பயங்கரமான ஒரு அவர் பத்தியே எண்ணங்கள் எப்பவுமே நம்ம மைண்ட்ல ஓடிட்டே இருக்க ஆரம்பிச்சிடும். அது நடக்கணும். அது நடக்கிறது ரொம்ப சிரமம். அது நடக்கிறது ரொம்ப வாய்ப்பே கிடையாது. நம்ம பிரார்த்தனை பண்றோம், அனுகிரகம் கேட்கிறோம், கொடுக்குறாரு, வாங்கிட்டு வந்துடும், நமக்கு தேவையானது கிடைச்சிருது, அது வேறங்க. நீங்க ஏதோ ஒன்று அவர்கிட்ட கேட்டுட்டு இருக்கும்போது, ஏதோ ஒன்று பிரார்த்திக்கும் போது அவருடைய பிரசன்ஸை உணர்த்தும் போது அந்த கனெக்டிவிட்டி இருக்கு பாருங்க. நீங்க அவரை நிஜமா திடீர்னு பார்த்துடுறீங்க, ஒரு கனவுல பாக்குறீங்க, நீங்க அந்த இடத்துல டோட்டலா நேரில் பாக்குறீங்க, டோட்டலா மிஸ்மரைஸ் ஆயிடுவீங்க. மிஸ்மரைஸ் ஆயிட்டீங்கன்னா அவ்வளவுதான், என்டையரா அவர் மேல் ஒரு ரொம்ப ஈடுபாடு, பைத்தியமா மாறிடுவீங்க. பைத்தியம்னா அவர் மேல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆயிடுவீங்க. அவர் மேல ராயர் ராயர் ராயர்னு சதா சர்வகாலமும் அவருடைய நாமத்தை உச்சரித்து கொண்டிருக்கக்கூடிய நிலைக்கு வந்துடும். ஏறக்குறையவருக்கு அந்த நிலை தான் வந்திருக்கு இங்க பார்க்கும்போது. அது ஃபர்ஸ்ட் முடிச்சிட்டாரு. 2வது, எளிய வேண்டுதலுக்கும் செவிசாய்க்கும் குரு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த டாபிக் கொடுத்திருக்காரு. நாங்கள் குடியிருக்கும் அடுக்குமாடி குடியிருப்பில் கார் பார்க்கிங் தொடர்பாக ஒரு உறவினருடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. திடீரென அவர்கள் ஒப்பந்தத்தை ரத்து செய்து எங்களை வெளியேற சொன்னார்கள். கார் பார்க்கிங்காக பாருங்க, ஒப்பந்தத்தை ரத்து செய்து வெளியே போகிட்டு இருக்காங்க.
மாற்று இடம் இல்லாததால் நாங்கள் தவித்தோம். மற்றவர்களிடம் கேட்ட போதும் யாரும் இடம் தர முன்வரவில்லை. இது கஷ்டம் தானே. திடீர்னு ஒரு வீட்டுல இருக்கோம், அதுன்னு கிளம்பி போவோம்னா எங்க போயிட்டு நம்ம அடுத்தபடியே செட் ஆகுறது? ரொம்ப சிரமமான காரியங்கள் அது. நாங்கள் மனமுருகி குருராஜரிடம் வேண்டினோம். குருவே, எங்கள் பக்கம் நியாயம் இருந்தால் நீங்களே எங்களுக்கு உதவுங்கள். வேண்டிக் கொண்ட 30 நிமிடங்களில் முன்பு மறுத்த ஒரு நபர் தானாகவே அழைத்து தனது இடத்தை எங்களுக்கு வழங்கினார். தூய்மையான எண்ணத்துடன் நாம் வேண்டும் போது ஒரு சிறிய கார் பார்க்கிங் பிரச்சனையாக இருந்தாலும் குரு நமக்காக வருவார் என்பதற்கு இதுவே சாட்சி. இதை நம்ம இப்படி யோசிக்கக்கூடாது. என்ன, கார் பார்க்கிங் பிரச்சனை ஒரு பிரச்சனையா, அது குரு கிட்ட பிரார்த்தனை பண்ணீங்களா அப்படின்னு நீங்க ஒவ்வொரு அந்த மகிமைகளையும், அந்த மகிமையில நாமளா அந்த கதாபாத்திரமா இருக்கும்போது அதை எப்படி ஃபேஸ் பண்ணியிருப்போம், எந்த மாதிரி சிக்கல்கள் நமக்குள்ளாக இருக்கும், அந்த டென்ஷன் எப்படி இருக்கும், அதெல்லாம் அதுல இருந்து உணர்ந்து பார்த்தா தான் தெரியும். ஒரு இடத்துல ஒரு வீட்டுல தங்கிட்டே இருக்கோம், திடீர்னு வந்து குடும்பமா இருக்கோம், திடீர்னு காலி பண்ணுங்கன்னா என்ன ஆகும்? திடீர்னு கார் பார்க்கிங் வண்டி நிறுத்த முடியாதுன்னா எவ்வளவு பெரிய தலைவலி அதெல்லாம். 3வது, அவசர காலத்தில் கை கொடுத்த மருத்துவர். தனது தந்தைக்கு பித்தப்பை தொடர்பான கணைய அழற்சி ஏற்பட்டு நிலைமை மிகவும் மோசமானது. அவருடைய தந்தைக்கு, அவர் தான் சொல்றாரு, எனது தந்தைக்கு பித்தப்பை தொடர்பான கணைய அழற்சி ஏற்பட்டு நிலைமை மிகவும் மோசமானது. ஒசூரில் இருந்து பெங்களூரில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் மாற்றினோம். நிலைமை கவலைக்கிடமாக இருந்த பொழுது ராயர்கிட்ட பிரார்த்தனை பண்றாரு அவரு. குருவே, என் தந்தை குணமடைந்தால் நான் வாழ்நாள் முழுவதும் வியாழக்கிழமைகளில் விரதம் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சங்கல்பம் எடுத்திருக்காரு. எங்க அப்பா உடல்நலம் சரியாயிட்டாருன்னா எவ்ரி தேர்ஸ்டே நான் வந்து உங்களுக்காக விரதம் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. மறுநாள் நிபுணர், அந்த ஸ்பெஷல் டாக்டர் வந்து உங்கள் தந்தை சிகிச்சைக்கு நன்றாக ஒத்துழைக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், அவருக்கு சிகிச்சை அளித்த மருத்துவரின் பெயர் டாக்டர் பாலாஜி, அந்த துறையின் தலைவர் பெயர் டாக்டர் ராகவேந்திரா. இதை விட பெரிய ஆதாரம் என்ன வேண்டும் அப்படின்னு கூட ஒரு கொஸ்டின் மார்க் போட்டிருக்காரு. நம்பிக்கையும் பொறுமையும் 4வது நோட் பண்ணியிருக்காரு. சென்னையில் அவருக்கு அறுவை சிகிச்சை செய்ய தீர்மானித்தோம். குடும்பத்துல பல கருத்து வேறுபாடுகள் எழுந்தனர். ஏதாவது தவறா நடந்துச்சுன்னா நீங்களே பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு மற்றவர்கள் எச்சரித்தார்கள் எங்களை. ஆனால் குருவின் மீது பாரத்தை போட்டு சிகிச்சையை தொடர்ந்தோம். அறுவை சிகிச்சைக்கு பின் சில சிக்கல்கள் ஏற்பட்டன. மற்றவர்கள் எங்களை குற்றம் சுமத்தினர். கண்ணீருடன் வேண்டினோம். மீண்டும் ஒரு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது. நான் ராயரின் மந்திராட்சதையை என் தந்தையின் தலையணைக்கு அடியில் வைத்தேன். ஞாபகம் வச்சுக்கோங்க, வீட்டுல கூட யாருக்குன்னா உடம்பு சரியில்லை, இல்ல ஒரு மருத்துவமனைக்கு ஒருத்தர் பார்க்க போறீங்க அப்படின்னா ஒரு அக்ஷதையை, ராயரை பிரார்த்தனை பண்ணி ஒரு அக்ஷதை வச்சுக்கோங்க. எப்பவுமே யாரா இருந்தாலும் சரி, அங்க போயிட்டு ஒரு 2 அக்ஷதை எடுத்து அவங்க தலையிலையோ இல்லை வந்து அந்த அவங்க தலையணைக்கு கீழையோ ஏதோ ஒரு இடத்துல பிரார்த்தனை பண்ணிட்டு அங்க கொடுத்துட்டு வாங்க. இந்த பிரார்த்தனை தவிர வேறு பலமானது எதுவும் கிடையாதுங்க. நீங்க பை நிறையா வந்து அவங்களுக்கு வந்து சாத்துக்குடியும் ஆப்பிளும் வாங்கி எடுத்துன்னு போகணுன்றதை விட இது அதை விட வந்து பல மடங்கு உயர்ந்தது. ஞாபகம் வச்சுங்க, குருராஜர் பக்தர்களாக இருக்கக்கூடிய நீங்கள் உங்களுடைய பர்ஸ்ல எப்பவுமே, உங்களுடைய பையில எப்பவுமே ராயருடைய மந்திராட்சதை இருக்க வேண்டும். எந்த மடத்தினுடைய அட்சதையாக இருந்தாலும் பரவாயில்ல, யாருக்கு உடல்நலம் சரியில்லை என்று எங்கு சொல்கிறார்களோ நிச்சயமாக அந்த இடத்திற்கு சென்று உறவினர்களாக இருந்தாலும் சரி, நண்பர்களாக இருந்தாலும் சரி, தெரிந்தவர்களாக இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் ஒரு 2-3 அந்த அக்ஷதை அதை எடுத்து கண்ணை மூடி ஓம் ஸ்ரீ ராகவேந்திராயன் நமகான்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட அவங்க தலையிலோ இல்லை தலையணை இடையிலோ வச்சுட்டு வாங்க. இதை ஃபாலோ பண்ணுங்க. அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக முடிந்தது. இங்க பாருங்க என்ன சொல்லியிருக்காரு, அறுவை சிகிச்சைக்கு பின் சில சிக்கல்கள் ஏற்பட்டனர். மற்றவர்கள் எங்களை குற்றம் சுமத்தினர். கண்ணீருடன் மீண்டும் ஒரு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது. நான் ராயரின் மந்திராட்சதை எனது தந்தையின் தலையணைக்கு அடியில் வைத்தேன். அன்று வியாழக்கிழமை. குருவின் அருளால் அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக முடிந்தது. என் தந்தை இன்று பூரண குணமடைந்துள்ளார். எஸ், மருத்துவர்களின் திறமைக்கு பின்னால் குருராயரின் கரங்கள் இருப்பதை நான் உணர்ந்தேன். 100%, 100% இல்லை, 1000% சொல்லலாம். உங்கள் அனுபவத்தின் மூலமாகத்தான் அதை தெரிந்து கொள்வோம். மற்றவர்களுக்கு நடப்பதை நாம் கேட்கும் போது ஒரு நியூஸ், ஒரு செய்தி, அந்த இடத்துல ஒருத்தர் வண்டியில போனாரு, வண்டி போச்சு, இடிச்சது, கீழே விழுந்தாரு, கை கால் அடிபட்டதுன்னு சொன்னா அது ஒரு தகவல், படிச்சு தூக்கி போடலாம். இது ஒரு சர்க்கிள் முன்னாடி வந்து உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு நடந்ததுன்னா அப்போ உங்களுக்கு நடக்கக்கூடிய அந்த சிந்தனைகளின் ஓட்டம் அப்படிங்கிறது வேற. இன்னும் கொஞ்சம் நெருக்கமா வந்த வர, இன்னும் நெருக்கமா வந்த வர, இன்னும் நெருக்கமா வந்த வர, நமக்கே வந்தா வேற. அதனால
அதெல்லாம் அந்தந்த சூழ்நிலைகளில் இருந்து நாம் அதை பார்க்கும் பொழுது, நாம் பிரார்த்திக்கும் பொழுது அதிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த அருள் அனுகிரகம் ஆசிகள் அப்படிங்கிறது பயங்கரமான ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், இந்த உலகத்தின் மிகப்பெரிய டாக்டர் அப்படின்னு பார்த்தா மந்த்ராலய மகான் மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். எத்தனையோ இடங்களில் அவர் நிரூபித்திருக்காருங்க. அதெல்லாம் எத்தனையோ இடங்கள்ல நிரூபித்திருக்காரு. நீங்க அவருக்கு அவரை பற்றி உண்மையிலே இவர் யார், இவர் என்னவாக இருக்கலாம் அப்படின்னு நீங்க கொஞ்சம் ஒரு 2% அவரை பத்தி நீங்க தெரிஞ்சிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நாம ஒரு மிகப்பெரிய மலைக்கு அதுக்கு எதிரில் நிற்கக்கூடிய ஒரு சின்ன மடுவாக கூட நம்ம இருக்க மாட்டோம். நம்ம அவ்வளவுதான் அந்த இடத்துலதான் இருக்கோம். அவ்வளவு பெரிய உயரத்துல அவர் இருந்துட்டு இருக்காரு குருராஜர். அதனால உடல் நலம் அதெல்லாம் இருந்தா அவர் இருக்கார், மிகப்பெரிய மருத்துவர் அப்படின்னு அதை நினைங்க. டாக்டருக்கும் மேல டாக்டர் என்ன செய்யணும்ன்ற இன்ஸ்ட்ரக்ஷனை அவருக்குள்ள சொல்வார், என்ன பண்ணணும்னுட்டு. ரைட், முடிவுரை எழுதிட்டார், கன்க்ளூஷன் வந்துட்டார். அதாவது என்ன சொல்றாருன்னா, முடிவுரை: நீங்கள் உண்மையான பக்தியுடன் அணுகினால் ஒரு தந்தை தன் குழந்தையை தேற்றி வர ஓடி வருவது போல ராயர் ஓடி வருவார். குருராயர் சாதி மதம் ஏழை பணக்காரன் என எந்த பாகுபாடும் பார்ப்பதில்லை, கிடையவே கிடையாதெல்லாம். பிருந்தாவனத்திலும் நம் இதயத்திலும் நமக்காக அவர் காத்திருக்கிறார். நீங்கள் குருராயரை நம்ப தொடங்கும் அந்த நொடியே நல்ல காலம் உங்களுக்கு தொடங்கிவிடும். கடைசி ஒரு பஞ்ச் வச்சு முடிச்சிட்டார். நீங்கள் குருராயரை நம்ப தொடங்கும் அந்த நொடியே உங்கள் நல்ல காலம் தொடங்கிவிடும். முடிச்சிட்டார். ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காரு. குருராஜருடைய அற்புதங்கள்லாம் ஏராளம். மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் உங்களுக்கும் இது போன்ற அருளையும் அனுகிரகங்களையும் ஆசிகளையும் கொடுத்து வாழ்வாங்க வாழ வைக்க வேண்டும் நம்முடைய பிரார்த்தனை. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஜெகத்குருவே சரணம். முகாரவிந்தம் திருமுகத்தாமரை ராகவேந்திரா ஸ்ரீ ராகவேந்திரா. முகாரவிந்தம் திருமுக